அண்மை செய்தி. அரசு உதவி பெறும் கல்லூரிகளை பழுப்பு பல்கலையாக மாற்றும் சட்ட முன்வடிவிற்கு அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். வணக்கம். அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்ற அனுமதிக்க கூடாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இயங்கி வரக்கூடிய தனியார் சுயநிதி கல்லூரிகள், அரசு உதவி பெறும் தனியார் கல்லூரிகள் ஆகியவற்றை தனியார் பல்கலைக்கழகங்களாக அனுமதிக்கும் வகையில் தனியார் பல்கலைக்கழகங்களின் சட்டத்தில் தமிழக அரசு திருத்தம் செய்வதற்கு முடிவு செய்து அதனை சட்டப்பேரவையிலே ஒரு ஏடாக தாக்கல் செய்திருக்கின்றது. இது நிறைவேற்றப்பட்டால் ஏழை மற்றும் நடுத்தர மாணவர்களுடைய கல்வியையும் சமூக நீதியையும் பாதிக்கக்கூடிய செயலாக மாறிவிடும் என்று அன்புமணி எச்சரித்திருக்கின்றார். 2019ஆம் ஆண்டு தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழகங்கள் சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான அந்த மசோதா தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே இது குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேற்றுவதற்கு திமுக அரசு திட்டமிட்டிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். காரணம், அவ்வாறு இந்த அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகள் தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றப்பட்டால் தற்போது இயங்கி வரக்கூடிய அந்த சமூக நீதி என்பது கேள்விக்குறியாக மாறிவிடும். காரணம், அனைத்து தரப்பு மாணவர்களும் தற்போது சமூக நீதி அடிப்படையிலே, இடஒதுக்கீடு அடிப்படையிலே அவர்கள் இடங்களை பெற்று வருகிறார்கள். ஆனால் தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றப்பட்டு விட்டால் அவ்வாறு மருத்துவம் சார்ந்த படிப்புகளாக இருந்தாலும் மற்ற படிப்புகளாக இருந்தாலும் அது முழுமையாக சமூக நீதியை கேள்விக்குறியாக்கக்கூடிய விஷயங்களாக மாறிவிடும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள் ஆகியவை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படும் போது அவற்றுக்கு இந்த கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது எனவும், இந்த கல்வி நிறுவனங்கள் அவற்றின் விருப்பம் போல மாணவர்களை சேர்த்துக் கொள்ள முடியும் எனவும், மாணவர்கள் சேர்க்கைக்கு தமிழக அரசினுடைய 69% இடஒதுக்கீட்டை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் எதுவும் இல்லை என்ற விஷயங்களும் இருக்கக்கூடிய காரணத்தால் இது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக அமையும் என்று அன்புமணி தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே சமூக நீதிக்கு எதிரான இந்த சட்ட திருத்தத்தை முன்வரைவை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் எனவும், சட்டப்பேரவையில் இந்த சட்ட முன்வரைவை பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக எதிர்ப்பார்கள் என்றும் பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.